ஷேய் நீதி அரசர் போடுதார் கணக்கு. கெட்டடம் கெட்டவன் போகிறவனை தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். கெட்டடமாக கெட்டி வச்சுருக்கவனை குடும்பமே உள்ளே கொண்டு போயிடுவார். நீதி அரசர் போட்டார்ப்பா. நீதிமன்றம் கோர்ட்டெல்லாம் பூட்டியாச்சு. வீட்டில் இருப்பிய காலட்டயத்தில் நாங்கள் கணக்கு கொடுக்கோம், பார்த்துக்கோங்கப்பா. கெட்டடமாக கெட்டுறவன் போகிறவன் வாரவன் பேப்பரை வச்சு அசிங்கம் பண்ணுறவன் உள்ளே கொண்டு போயிடுவார். குடும்பமே கொண்டு போயிடுவார். அவ்வளோதான், முடிச்சிட்டாரு. இன்னமும் விடமாட்டார். இப்போ ஆலயத்தில் உட்காந்து பார்க்கார் நீதி அரசர். எல்லா சிவன் கோயில் ஆலயத்தில் உட்காந்து நீதி அரசராக உட்காந்து பார்க்கார். அநியாயப்பட்டு போகிறவனை காலி பண்ணிடுவார். அநியாயப்பட்டு செய்கிற குடும்பம் அப்படியே சதுரகிரி டு திருவிழங்காப்பாறை போட்டாரா, தேய்வட்டம் அடைச்சி உள்ளே தள்ளிடுவார். மழை காற்று வெயில் எல்லாம் அதில் தான் கிடக்கணும். விவசாயம் பண்ண விடுவார். அந்த விவசாயம் எப்படி கடவுள் எடுக்காருன்னு பார். உன்னை வச்சு விவசாயம் எப்படி எடுக்காருன்னு பார். மழை பெய்யும், தண்ணி குளங்கள் ஏறும், மழை வழியாக தண்ணி வரும், மிருகங்கள் வரும், எல்லாம் அனைத்தும் பார்க்கணும்ல சேட்டை. அப்போ சுதந்திர கொடினா என்னன்னு தெரியுதா? சுதந்திரமாக பூமியை பாழாக்குங்கடா, நாம் கொடியை தூக்கியாச்சு அப்படின்னு சுதந்திரமாக பாழாக்கிட்டான். புரியுதா? சுதந்திரமானவங்களுக்கு இப்போ நீதி அரசர் பூமியில் இறங்கி கணக்கு போடுதார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. தண்டனை தண்டனை தான். இப்போ போடுற கணக்கு தான் தண்டனை. அதான் 10 சட்டம், 3 சட்டம் அவர் கையில் இருக்கும். எல்லா நாட்டில் வெளிநாடு ஊரை இப்போ கிளப்பி விடுவார். ஓடுறான்னு இப்போ ஒவ்வொரு நாட்டுக்காரனும் கடித்து கொதருவான். அவன் தமிழ் வார்த்தை பேசுதியா, தமிழ்நாட்டுக்குள்ளே கடை. ஆந்திரா மொழி தெலுங்கு பேசுதியா, உள்ள கடை. ஹிந்தி பேசுதியா, அதுக்குள்ளே கடை. தெலுங்கானம் பேசுதியா, அதுக்குள்ளே கடை. விவசாயம் கொடுத்துருக்கேன், இருக்கிற இடம்தான் போடணும். சும்மா டார்டாராக போட்டால் உள்ள முப்போட துவைச்சி ஒரு பக்கம் செதுக்கி தையலை போடுவான். புரியுதா? ஒரு பக்கம்னு என்னதா, 2 குண்டியை வச்சு உட்காருதில்லடா, அதான் ஒரு பக்கம் செதுக்கி தையலை போடுவார். ஓப்பனாக விடணும்ல. நீதி அரசர் கனவு போட்டார். நாங்கள் கைலாசத்துலேருந்து போகிற ஒரு கேனையும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா? இல்லை காமுட்டா பேல அரசியல்வாதியிலேருந்து கவர்மெண்ட் வேலாக்கிறவங்க பூரா எங்களை பார்க்க கொட்டு மேலே அடிக்க நினச்சியா? கொட்டு மேலே அடிப்பார். அடிக்கலை, ஒரு கொட்டு அடிப்பார். அவர் உடுக்க ஒரு பக்கம் அடிப்பார். கவர்மெண்ட் வேலாக்கிறோம் லட்சக்கணக்கானவர் உள்ளே போவான். ஒரு பக்கம் அடிப்பார். அரசியல்வாதி லட்சக்கணக்காக உள்ளே போவான். புரியுதா? இந்த கொடி 4 வீலரில் தூக்கி என் மோரே பாருன்னு போகிறான்ல, இன்றைக்கி போட்டார் நீதி அரசர். அவன் குடும்பத்தோடு தூக்கடான்னு போட்டார். குடும்பத்தோடு. இப்போ இந்த தலபாயபுரம் செட்டியார்பட்டி 4 வீலரில் கொடி ஏற்றிட்டு போவான். பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் இங்கேருந்தே கணக்கு சென்னை, இங்கேருந்தே கணக்கு கன்னியாகுமரி வரைக்கும் குடும்பத்தோடு உள்ளே தூக்கி போட்டுருவார். போட்டார், கணக்கு போட்டார். குடும்பமே தூக்கடாம்பார். அதான் கேமரா இருக்குல்ல, அதுக்குத்தான் காவல்துறை கணக்கு கடைசி வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார். எங்கெங்கே போகிறான் எங்கெங்கே வாரான்னு அந்த ஸ்டேஷனில் உள்ள கணக்கு எடுப்பார் நீதி அரசர். காவல்துறை அங்கேயே இருக்க வேண்டியதான். ஐயாவுக்கு காவல்துறை வர முடியாது. ஐயா நீதி ஆலயத்தில் வர முடியாது. நீதி ஆலயத்தில் இருந்துருதா, அதான் கோயில், சிவன் கோயில் ஆலயம். கோபுரம் கையில் என்ன இருக்குது, முடிச்சிட்டார். இப்போ அவரை ஒத்தையில் உட்காந்து அப்படியே ஆட்டுவார். ஆட்டையில் சிக்கல் பயங்கரமாக வரும் எல்லா அதிகாரிகளுக்குமே. புரிஞ்சிக்கோப்பா. நீதி அரசர் உட்காந்து பூமியில் எல்லா ஆலயத்தில் உட்காந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. மடிஞ்சு போவான். அறுக்குதுக்கு ஆஸ்பத்திரிக்கு விட்டுருவார். ஓடுறா இவனை முழிச்சு பார்த்தோன்னே சனி போய் அந்த நோயை ஏற்றிடுவான். சிறு புண்ணாக போய் உன் உடம்புல அத்தனை பாக்ஸ்லேயும் எக்ஸ்ரே எடுக்க டாக்டரி இங்கே இருக்கணும். இங்கே அவர் டாக்டராக உட்காந்துருக்காருல ஐயா. புரியுதா இல்லையா? எல்லா வேடத்தில் இறங்கினா ஒரு மானிட பிறகு அந்த வேடத்தில் பூரா அடக்குவார். ஜோலி முடிச்சுடுவார். முக்கால் சத்தியம்.